ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். தித்திப்பான கஜ்ரா எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். இது டீ கடையில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எல்லா டீ கடையிலுமே இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரை கப்பு சர்க்கரையை வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 1 கப்பு வந்து கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு அளவு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க முட்டையும் சர்க்கரையும் இருக்குதுல்ல, அதை சேர்த்துக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணிக்கு பதில். ரொம்ப கட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது. நம்ம ஏன்னா 15 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் கட்டியாக ஆகிடும். ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுட்டேன். சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் காய வச்சுட்டு மறுபடியும் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த உருண்டைகளை போடணும். அப்போ தான் வந்து நல்லா உள்ளே வேகும். சிம்லேயே வந்து நம்ம ஃப்ரை பண்ணாதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரியும் ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். கஜரா வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே வேக வைக்கிறதுனால உள்ளுக்கும் நல்லா வேகும், நல்லா வெடிப்பும் விடும். நம்ம எந்த இதுவும் அதாவது கிராக் மாதிரிலாம் போட தேவையில்லை. இங்கே பாருங்கள் எப்படி வந்து அழகாக வெடிச்சிருக்குன்னு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் எடுத்துட்டேன். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். உள்ளே சாஃப்டாக, மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.